இன்றைக்கி ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸில் நம்ம என்ன ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம் அப்படின்னா குளோபல் மார்க்கெட்டில். குளோபலில் வந்து பார்த்திங்கன்னா டவ் ஜோன்ஸ் பெருசாக ஒன்றும் இல்லை, எல்லாமே நெகட்டிவில் தான் இருக்குது. டவ் ஜோன்ஸ் ஃபீச்சர்ஸ் மட்டும் ஒரு 3.4 இன்க்ரீஸ் ஆகி உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் கடத்தில் வந்து இந்த S&P 500 நாஸ்டாக்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட் கவரிங் மார்க்கெட்டாக தான் இருக்குது. யூரோப்பியன் மார்க்கெட்டில் வந்து ஒரு மிக்ஸ்டாக இருக்குது. பட் நிஃப்டி மட்டும் ஒரு 10 பாயிண்ட்ஸ் கேப் அப் வந்து காட்டுது. ஸோ மற்றபடி சைனீஸ் மார்க்கெட்டு, அதர் ஏசியன் மார்க்கெட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரெட்டில் தான் லைட் இருக்குது. அதுமாதிரி க்ரூட் ஆயிலு, பிரெண்ட் க்ரூடு இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா க்ரீனில் இருக்குது. 0.49% சேஞ்சஸ், 0.6%. பெட்ரோல் ரிலேட்டட் க்ரூட் ஆயில் ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் யூ கேன் ஃபோக்கஸ். டாலர் யூஎஸ் வந்து பார்த்திங்கன்னா நேற்று பரவாயில்ல, கொஞ்சம் 0.12% நெகட்டிவ் இருக்குது. இட்ஸ் ஃபேவர் டு த இந்தியன் மார்க்கெட். ஸோ நம்ம இப்போது ஏடிஆர் ஜிடிஆர் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சிஸ் பேங்க்கு, லைக் ஹெச்டிஎஃப்சி நெகட்டிவில் தான் இருக்குது. ஐசிஐசிஐ கொஞ்சம் மைல்டு பாசிட்டிவில் இருக்குது. மற்றபடி ஏடிஆர்ஸ் வந்து பெருசாக பாசிட்டிவ் சிக்னல்ஸில் இல்லை. எஃப்ஐடி மார்க்கெட்டை வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஐ கேஷ் அகைன் எஃப்ஐ வந்து 1491 க்ரோஸ் வந்து சேல் பண்ணியிருக்காங்க. டிஐ முடிஞ்ச அளவுக்கு ஒரு 1600 க்ரோஸ் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 14,000 க்ரோஸ் வந்து சோல்டு தான் நடந்திருக்கு. ஸ்டாக் டு வாட்ச் டுடே அப்படிங்கிறதுல வந்து சிக்னேச்சர் குளோபல், டாடா ஸ்டீல், சோபா, மொபிலிக், மாருதி சுசுகி இந்தியா, எக்ஸிகாம் டெலிகாம் சிஸ்டம், சர்வே ஃபுட்ஸ், ஒரிசா மினரல் டெவலப்மெண்ட், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ப்ளூ க்ளவுட் சாஃப்டெக், ரயில் விகாஸ் நிகம், பூர்விகா, பிர்லா சாஃப்ட், என்டிபிசி, நெட் ப்ளஸ், மகேந்திரா மகேந்திரா, ஜிந்தால் வெல்வெல், கர்நாடகா பேங்க், டிமார்ட் ரிட்டேல், சிஇஎஸ்சி, அதானி பவர்ஸ், வேதாந்த், பாப்புலர் வெஹிக்கிள்ஸ், இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஃபோக்கஸ்டாக நிஃப்டி 50 டெக்னிக்கல் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா 23,700 ஒரு சாங் சப்போர்ட் தெரியுது, 23,800 ஒரு சப்போர்ட்டு, 23,900 வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். அண்ட் தென் ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவல் அப்படின்னு பார்த்திங்கன்னா 23,500, 23,400, 23,300 இது எல்லாமே வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோனாக காட்டுது. நேற்று நிஃப்டி 50 பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கேண்டிஸ்டிக் பேட்டர்ன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இட் இஸ் இன்சைட் பார் கேண்டிஸ்டிக் பேட்டர்ன் அண்ட் டெய்லி சார்ட்டில் எபோ ஆவரேஜ் வேல்யூவில் இருக்குது. ஸோ இது RSIயை பொறுத்த வரைக்கும் நமக்கு 43 இண்டிகேட் பண்ணுது. இட் இஸ் ஆல் ஓவர் சோல்டு கண்டிஷனில் தான் இருக்குது. மேபி மார்க்கெட் வந்து புல் மார்க்கெட்டாக இருக்குது, வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்தியா பிக்ஸை பொறுத்த வரைக்கும் 6.33% வந்து டெக்லைன் ஆகி 14.66 வந்து இண்டிகேட் பண்ணுது. நம்ம ஏற்கனவே சொன்னோம் நிஃப்டிக்கும் இந்தியா பிக்ஸுக்கும் ஒரு கோரிலேஷன்ஸ் இருக்குது. எப்போலாம் வந்து இந்தியா பிக்ஸ் வந்து டவுன் ஆகணும், நிஃப்டி வந்து அப் ஆகணும். ஸோ இந்த கோரிலேஷன் படி பார்த்தோம்னா நிஃப்டி டெக்லைன் ஆனால் தான் நேற்று மார்க்கெட்டுக்கான ஃபுல் பேக்குக்கு காரணம். இப்போ வந்து ஒரு 5 ஸ்டாக்கு அண்டரில் நம்ம எதெல்லாம் வந்து இன்றைக்கி இன்டர்டேயில் பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் பேங்க்கு ஒரு 19,660 பைசே வந்து பை பண்ணலாம். டார்கெட் வந்து 21 இருக்கலாம். ஸ்டாப் லாஸ் வந்து 80.7. அதுமாதிரி ஆர்டாக் சொல்யூஷன் 88.5 வாங்கலாம். டார்கெட் வந்து 94, டாப் 76 வச்சுக்கலாம். அதே மாதிரி ஃபஸ்ட்டு வேவ் இந்தியா பை 7, டார்கெட் ப்ரைஸ் வந்து 62 வச்சுக்கலாம். சுப்லேஜ் டெக்ஸ்டைல்ஸு 62க்கு வரலாம், டார்கெட் வந்து 68. ஸோ இது எல்லாமே 105 உள்ள ஸ்டாக்ஸ். ஸோ இன்றைக்கி அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா RSI, MACD அண்ட் கேண்டிஸ்டிக் பேட்டர்ன்ஸ், குளோபலுக்கு ஏடிஆர் இதை வச்சு பார்க்கும்போது குளோபலுக்கு பெரிய சப்போர்ட் ஒன்றும் இல்லை. RSI வந்து ஒரு புல் மூவ்மெண்ட்டை காட்டுது, MACD புல் மூவ்மெண்ட்டை காட்டுது. இன்றைக்கி மேபி த மார்க்கெட் புல்லிஷ் மார்க்கெட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. Like us and share us. Don't forget to subscribe.